ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கார்த்திக் ஆனந்த் 2 பேருமே அவங்க அம்மாவோட உடம்புக்கு இறுதி சடங்கு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த சந்திரா, சாமுண்டீஸ்வரி 2 பேருமே வருவாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி என்னடி யாரையுமே காணோம் அப்படின்வாங்க. உடனே சந்திரா வந்து, அக்கா எல்லாமே முடிஞ்சு கிளம்பி போயிட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அக்கா இது எல்லாமே ராஜாவோட வேலையை தான்க்கா இருக்கும் அப்படின்வாங்க. இதை கேட்ட உடனே சாமுண்டீஸ்வரி, நீ சும்மா மாப்பிள்ளையை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருக்காத, இங்கே தான் யாருமே இல்லையே அப்புறம் எப்படின்னு கேட்பாங்க. அக்கா அவன் தான் வந்து அவங்க அம்மாவுக்கு இறுதி சடங்குலாம் பண்ணிட்டு போயிருப்பான், இரு அவரை கூப்பிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவரை கூப்பிட்டு, எங்க இந்த உடம்புக்கு யாருங்க வந்து இறுதி சடங்கு பண்ணுது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அவரும் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அந்த ராஜா சேதுபதியோட பேரன் தான் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, இப்போ அவர் என்ன சொன்னார், ஏண்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, தேவையில்லாமல் இவ்வளோ தூரம் என்னை நடக்க வச்சு உடனே நம்ம காரை பஞ்சர் போட்டு இங்கேருந்து கிளம்பலாம் வா அப்படின்னு கோவமா அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. சந்திராவுக்கு வந்து செமையாக டென்ஷன் ஆகிடும். என்னடா இப்போ கூட உண்மையை நிரூபிக்க முடியலன்னு இங்கே ரேவதி பார்த்தீங்கன்னா நேராக பாட்டியோட வீட்டுக்கு போவாங்க. இங்கே தான் வந்து பாட்டி ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட மறைச்சாங்க, அது என்னன்றதை நம்ம பார்த்தா உண்மை எல்லாமே தெரிஞ்சிடும்ன்ட்டு ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு அபிராமியோட ஃபோட்டோ பார்த்து செமையாக ஷாக் ஆகிட்டு பழசு எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு, இவங்க தான் கார்த்திக்கோட அம்மாவா, அத்தை உங்களை எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீங்கள் என்னோட அத்தைன்றது எனக்கு இப்போ தான் தெரியும், உங்கள் கூட எங்களால் சந்தோஷமாக வாழ முடியாமல் போனதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. எங்கள் மைத்திலி பார்த்தீங்கன்னா நேராக போய் ஜானகி கிட்டே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. கார்த்திக் தம்பியை நான் கோவிலில் பார்த்தேன், அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் யாரோட தெரியுமா, நம்ம வீட்டுக்கு ரேவதின்னு ஒரு பொண்ணு வந்ததில்ல அந்த பொண்ணு கூட தான் அப்படின்வாங்க. அதை கேட்டு ஜானகியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு, மாப்பிள்ளையோட நல்ல மனசுக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன், என்னோட பிரார்த்தனை வீணாகலை, ஏன்னா ரேவதி மாதிரி ஒரு பொண்ணு கார்த்திக் தம்பிக்கு பொண்ணாக கிடச்சிருக்காங்க, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, 2 பேருமே சந்தோஷமாக வாழணும், அதுதான் என்னோட ஆசையே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட மாதிரியும், ஆமாம் அத்தை, ஏன்னா கார்த்திக் தம்பியும் நல்ல மனசு கொண்டவரும், ரேவதிக்கும் ரொம்ப நல்ல மனசு இருக்குது, 2 பேரும் சேர்ந்து வாழணும் தான் கடவுள் போட்ட விதி போல இருக்குது, 2 பேரும் சந்தோஷமாக வாழணும், என்னோட ஆசையும் அதுதான் அப்படின்வாங்க. உடனே ஜானகி வந்துட்டு, மைத்திலி இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது, ஏன்னா இந்த ரேவதிக்கு உண்மை தெரியுமா தெரியாதான்றது நமக்கு தெரியாது, ஏன்னா நம்மளால அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, உன்னை கார்த்திக் தம்பி பார்த்தாரா அப்படின்னு வந்து கேட்பாங்க. மைத்திலி வந்து என்ன பார்க்கல அத்தை, ஆனால் அவரை நான் பார்த்தேன், என்னை அவர் பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக அவசர அவசரமாக நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன், ஏன்னா நம்மளால எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களோட வாழ்க்கையில் வரக்கூடாது இல்லை அத்தை அப்படின்வாங்க. அது கேட்ட ஜானகியும், ஆமாம் மைத்திலி, அதனால நம்ம இதுக்கு மேலே இந்த ஊரில் இருக்க வேண்டாம், ஏன்னா நம்மளால எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்குள்ளே வரக்கூடாது, நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பிடலாம், ரேவதி வரதுக்குள்ளே சீக்கிரமாகவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம இங்கேருந்து போயிடணும், போய் ஹவுஸ் ஓனர்கிட்டையும் நான் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா கார்த்திக், மயில், ராஜராஜன், பாட்டி எல்லாருமே ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ரேவதியை நின்று கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ராஜராஜன் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க, என்னோட தங்கச்சி கூட நான் சந்தோஷமாக எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன், ஆனால் அவள் என்னை விட்டுட்டு போயினதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சந்திராவும் சிவனாண்டியும் தானே, இந்த உண்மையை நான் போய் உடனே ஈஸ்வரி கிட்ட சொல்கிறேன், அப்போ தான் வந்து அவங்கள பற்றின உண்மை தெரிஞ்சு அவங்கள அந்த வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவா அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே கார்த்திக் வந்து, மாமா அவசரப்படாதீங்க, நீங்கள் போய் உண்மையை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க தேவையில்லாத பிரச்சனையாகும், அதுக்கப்புறம் நம்மளும் இதில் மாட்டிப்போம், எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான், ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு என்னோட அம்மாவோட ஞாபகம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, ஆனால் இது எல்லாத்தையுமே மறந்து எங்கள் அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக மட்டும்தான் நான் அமைதியாக இருக்கேன், ஏன்னா எங்கள் அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கினாங்க, அவங்களோட சத்தியத்தை நான் நிறைவேற்றி வைக்கணும், அதுதான் என்னோட ஆசையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேவதியும் கேட்டுட்டு இருப்பாங்க. பாட்டியும் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. நீ கவலைப்படாத ராசா, கண்டிப்பாக உங்கள் அம்மா வந்து உன் கூடவே தான் இருப்பா, நீ எது நினச்சும் கவலைப்படாத, ஏன்னா இந்த மாதிரி நிலைமையிலையும் நீ எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த குடும்பத்துக்காக வந்து நிற்கிற பற்றியாப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரி இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேண்டாம், நான் கிளம்புறேன் பாட்டி அப்படின்னு வந்து கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அங்கேருந்து 3 பேரும் கிளம்பிடுவாங்க. அப்போ பாட்டி மயில் கிட்ட கூப்பிட்டு, கார்த்திக் அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கான், அவங்க அம்மா இழந்ததை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான், அவனோட கவலை எல்லாமே சரியாகணும், அவனை கொஞ்சம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட மயிலும் வந்து, எனக்கு புரியுது பாட்டி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் ரேவதி நேராக பாட்டியை போய் பார்ப்பாங்க. பாட்டி ரேவதியை பார்த்த உடனே கட்டி பிடிச்சி என்னோட பொண்ணு போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணி அழுவாங்க. அப்போ ரேவதி வந்து, நீங்கள் பேசுனது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் பாட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பாட்டிக்கு செம ஷாக் ஆகிடும். அப்போ ரேவதி பாட்டியோட கையை தலையில் எடுத்து வச்சு, என் மேலே சத்தியமாக நான் கேட்குறது எல்லாத்துக்குமே நீங்கள் உண்மையை சொல்லணும் அப்படின்வாங்க. நீ கேளுமா, நான் எல்லா உண்மையும் சொல்கிறேன்னு பாட்டியும் சொல்லுவாங்க. ரேவதி வந்துட்டு, ராஜா தானே உங்களோட பேரன் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு பாட்டி வந்துட்டு, ஆமாம், ஆனால் அவன் பேர் ராஜா கிடையாது, கார்த்திக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு ரேவதி கார்த்திக் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் எல்லாமே யோசிச்சு பார்ப்பாங்க. எல்லாமே சென்னை அட்ரஸாக இருக்கே அப்படின்னு வந்து சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. பாட்டியும் வந்துட்டு ஆமாம்மா, அவன் சென்னையில் வந்து பெரிய கம்பெனிலாம் வச்சு நடத்திட்டு இருக்கான். இப்போ அவங்க அண்ணனும் இவனும் சேர்ந்து தான் கொல்லி எல்லாமே போட்டாங்க. அவன் இந்த குடும்பம் ரெண்டும் ஒன்றா சேரணுன்றதுக்காக தான் வந்தானே. அவங்க அம்மாவும் இதுக்காக தான் உயிரையே விட்டாங்க தெரியுமா அப்படின்வாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலன்னு கேட்கும்போது ஆமாம்மா, அபிராமி மூலயமா உண்மை எல்லாமே வெளியே வந்தால் கார்த்திக்கை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அவன் எதுக்காக வந்தானோ அது எதுவுமே நடக்காமல் போயிடும். அதுக்காக தான் உங்கள் அத்தை உயிரையே விட்டுட்டா தெரியுமா அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ரேவதியும் ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ பாட்டி வந்து இந்த உண்மை எதுவுமே உங்கள் அம்மா கிட்ட சொல்லாதம்மா, ஏன்னா உங்கள் அம்மா கார்த்திகை வந்து புரிஞ்சுக்காம துரத்தி விட்டுருவா. அதுவும் இல்லாமல் கார்த்திக் இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சது எல்லா உண்மையும் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் எதையுமே சொல்ல முடியாதபடி என்னென்னமோ நடந்து போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ரேவதியும் வந்துட்டு நான் வந்து எந்த ஒரு உண்மையும் வந்து அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்னுட்டு இருப்பாங்க. இங்கே வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரா வந்துருவாங்க. ஈஸ்வரி வந்து ரொம்பவே கோவப்படுவாங்க. நீ உனக்கு எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளை மேலே எதனா குறை சொல்கிறதே வேலையாக போயிடுச்சு அப்படின்வாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் சொல்கிறத நீ நம்பவே மாட்டேற, நீ அந்த ராஜா தான் எல்லாத்தையும் பண்ணான் அப்படின்வாங்க. நீ இதுக்கு மேலே நீ எதுவுமே பேசாத, நீ எதனா பேசுனா அவ்வளோதான் அப்படின்னு வந்து கோவமாக போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா ரோகிணி கிட்ட போய் சொல்ல போவாங்க. ரோகிணி வந்து எனக்கு வேலை இருக்குன்னு கிளம்பி போயிடுவாங்க. துர்கா கிட்டே சொல்ல போகும்போது அவங்களும் அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ சந்திரா வந்துட்டு நான் இந்த உண்மையை எப்படியாச்சும் நிரூபிக்கிறேன் அப்படின்வாங்க. இங்கே ரோகிணி துர்கா 2 பேருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. பாட்டி ரேவதி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசைலாம் கார்த்திக்கு சுத்தமாக கிடையாது. ஆனால் உன்னோட கல்யாணத்தில் நடந்த குழப்பத்தால் உங்கள் அம்மா வற்புறுத்தினால மட்டும்தான் கார்த்திக் உன்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டான். இப்போ அவங்க அம்மாவை இழந்து வேற நிற்கிறான். அவன் மனசு ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கும் அப்படின்வாங்க. அதை கேட்ட ரேவதி அது எல்லாத்துலேயும் இருந்து நான் சரி பண்ணி கொண்டு வரேன் பாட்டி. அதுவும் இல்லாமல் என்னோட அன்பை வந்து அவருக்கு நான் நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என் அன்பால் பழசு எல்லாத்தையுமே மறந்து அவர் சந்தோஷமாக இருப்பார். அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, மைத்லி ஜானகி 2 பேருமே ஊரை விட்டு போகலான்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் பஸ் வரவே வராது. அப்போ மைத்லி வந்துட்டு அத்தை, நம்ம இங்கே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தால் அந்த ரேவதி கண்ணில் பட்டாலும் பட்டுருவோம். அங்கே ஒரு ஆட்டோ போகுது பார்த்தீங்களா, அந்த ஆட்டோவில் ஏறி நம்ம பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்ட ஜானகி நீ சொல்கிறது சரிதான் மைத்லி, ஏன்னா ரேவதி கண்ணில் மட்டும் நம்ம பட்டுட்டோன்னு வச்சுக்கேன், தேவையில்லாத பிரச்சனை எதுனா வந்துட போகுது. அதனால தேவையில்லாமல் கார்த்திக் தம்பிக்கும் பிரச்சனை வரக்கூடாது, நம்ம சீக்கிரமாக அந்த ஆட்டோ பிடிச்சி போயிடலான்னு சொல்லுவாங்க. மைத்லியும் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ வந்துட்டு இருக்கும்போது ஸ்டாப் பண்ணுவாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ரேவதி தான் இருப்பாங்க. ரேவதியை பார்த்த உடனே 2 பேருக்குமே செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். ரேவதி மைத்லி ஜானகியை பார்த்துட்டு என்ன 2 பேரும் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, நீங்கள் என் கூட வீட்டுக்கு வாங்க, நான் என்னோடய புருஷனை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ அவங்க வேண்டான்னு சொன்னாலும் கம்பல் பண்ணி ரேவதி அவங்க 2 பேருமே கூட்டிகிட்டு போவாங்க. இப்படி இந்த ப்ரோமோ எண்டாகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.